மீன் தலையை கொடுக்கும். தலையை கொடுக்கும். ரத்தம் உடம்பு நல்லா ரத்தம் பிடிக்கும். நல்லா மசாலா ஏறும்படியா இருக்கும். காலையில தான் போய் பிடிச்சி தானே கொண்டு வரும். காலையில் நேரத்துல கூட பிடிச்சி 10 மணிக்கு கொண்டு வர முடியாதா? எடுக்கிறதே மத்தியானமா தான் எடுக்குங்க. காலையில அதை 2 ஆட்டு இப்படி பண்ணி போடுங்க. அதை 2 போடுங்க. அதே 2 ஆட்டு போட்டு. காலையில் நேரம் போய் தானே வலை போட்டோம்னா மத்தியானமா தான் எடுக்கும். சாயந்தரம் வலை போட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த மீன் செவந்து போயிருது. வித்தோம்னா அது பொடன்னு மீன் வந்து கெட்ட. காலையில் நேரம் வச்சு வச்சுங்க, மத்தியானம் கொஞ்சம் சாப்பிடலாம், நைட்டு கொஞ்சம் சாப்பிடலாம். அதனால நம்ம இங்க எடுக்கிறதே காலையில தான் எடுக்கிறது இல்லையா. ஒரு 10 நாளாவது கொண்டு வந்து உங்களுக்கு எப்படி ஆகும்? மீன் எடுக்கிறதுனா மழை மேகம் வெயில் விடணும். நானும் மழை பெஞ்சுன்னு வச்சுக்கோங்க எடுக்கிறது. அங்கலாம் இங்கு போயிடா. எங்கால் சரி பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தான், அப்படி கூட்டிகிட்டு வந்துட்டேங்க. சின்ன மீட்டரா தானே? சின்ன மீட்டர் தான் முழுக்காட்டுக்கு முன்னாடி. செக் போஸ்ட்லேருந்து மீட்ரு போகிற முடியும். ஆமாம், அந்த ரோடே தான். நம்ம நாகராஜ் சேட்டு அவங்க மாமாலாம் தெரியாது. செக் போஸ்ட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர். எங்க போற அதுக்கு? அப்பாட்ட ஒரு 10 ரூபா இருக்கு. 1 ரூபா பணம் எடுத்துறாங்க. நான் 10 ரூபா வச்சுட்டு இருக்கிறேன். எது எடுக்கணும்? போயிருமா? டிவிக்கு முன்னாடி சொல்லிருந்துச்சு. அது எடுத்துறாங்க. அது எவ்வளோ போய் போகுது? அது எடுத்துட்டீங்கன்னா கடவுள் பேசி பண்ணுங்களா? நாளில் 1 ரூபா பண்ணதா இருக்கு. ஒரு 10 ரூபா இருந்தால் தான். நிக்கல அவங்ககிட்ட போய் விளையாடுறேன். அவங்ககிட்ட அவங்க 10 ரூபா 50 கொடுங்க. இந்த மீன் யாரும் இருக்கு? பாப்பாத்தி அக்காவுக்கு உள்ள இருந்து வருவாங்கல்ல அவங்களுக்கு, வீரமக்காவுக்கு. ஒரு ஆளு தான் வேண்டான்னு சொன்னாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க தான் வேண்டான்னு சொன்னாங்க ஒரு ஆளு. இப்போதான் சொன்னாங்க இங்க வந்த பிறகு. முதல்ல சொல்லியிருந்தா கூட சொல்லிட்டு இப்படி விட்ட ஆளுகளுக்கு யாருக்கு
ஆனா உங்களுக்கு ரத்தம் ஊறிக்கும்னு சொல்லுவாங்க அப்படியா? டெய்லி நல்லா வேஸ்ட்டு இங்க இருங்க. அது சூப்பு குடிச்சு போட்டு குழம்பு வச்சு சாப்பிடுவேன்.